நிறைய பேர் தெரியாது. 75, 76, 77 அவர் வந்து மிகப்பெரிய ஸ்டார். அப்போ தான் நான் புதுசாக வந்தது. இளமை ஊஞ்சல் ஆகிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எவ்வளோ பெரிய பேர் புகழ் எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்த படம் அது. அதில் முதல்ல நான் பண்ணுறதா இல்லை. அந்த கேரக்டர் வந்து ஜெய் கணேஷ் பண்ணுறதா இருந்தது. நான் கன்னடா, தெலுங்கு, தமிழெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அவர் டேட் கேட்டுக்கும்போது டேட் கிடையாது. அப்புறம் கமல் வந்து ஃபோன் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி, இல்லை சார் இளமை ஊஞ்சல் ஆகிறதுன்னு போடுறீங்க, நீங்கள் ரஜினியை போடுங்க ஸ்ரீதர் சார் கிட்டே சொல்லி. அதுக்கப்புறம் அவரே என்னை ஃபோன் பண்ணி, ரஜினி நான் கூட டேட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்க வாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரால் தான் அது இளமை ஊஞ்சல் அழைக்கிறது படமே நான் பண்ணுது. அதில் ஒரு சீக்வன்ஸ் வருது. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். கமல் வருவாங்க, நான் இந்த பக்கம் நின்றுட்டு பேர் கூப்பிடுற, கமல் இந்த பக்கம் பார்க்குறாரு, இங்கே அப்படிங்கிற. இன்னும் ஒரு வருதுக்கு முன்னாலே வந்து நான் டைரக்டர் சார் ஸ்ரீதர் சார் கிட்ட பேசும்போது நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது சரி நல்லா இருக்கு, பட் கமல் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாரா அப்படின்னு கேட்டார். இல்லை சார் எப்படி நினைக்க மாட்டாரு. சரி பார்க்கலாம். சரி வந்து வந்தாங்க கமல் இப்படி வந்து நான் வந்து சொல்லிட்டு இங்கே கமல் ரஜினி சூப்பர் அப்படின்னு சொன்னார். ஸோ சார் வி அப்ரிஷியேட்டட் ஸோ மச், இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஸோ நைஸ் அப்படின்னு. ஸோ ஈவன் அந்த ஆடுபுலி ஆட்டம் அது படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு மோட்டர் பைக்கில் வந்து ஷேவ் பண்ணிட்டு இருப்போம். ஷேவ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்டருக்கு வந்து வந்துடுவான், போலீஸ் வந்துடுவோம். அப்படியே ஓடி போகும்போது அதுக்கப்புறம் வந்து பைக்கில் போகும்போது அப்படி ஷேவ் பண்ணிட்டு தானே இருந்தேன். சரி ஷூட் பண்ணும்போது சார் வந்து ஷேவ் பண்ணிட்டு நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது எஸ்பி முத்துராமன் ஷேவ் பண்ணிட்டு ஓட்டுறதா, ஐயோ என்ன இது, அதெல்லாம் வேண்டாம். அப்போ கமல் பக்கத்தில் இருந்தார். சார் நல்லா இருக்கும் சார், அது இதெல்லாம் புதுசு, அவர் புதுசு பண்ணால் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி ஒரு கமல் செஞ்ச அந்த உதவிக்கெல்லாம் என்கரேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து அது வந்து சொல்லிட்டே போகலாம். அது வந்து டெஃபினெட்லி. ஸோ இந்த படம் நாம் வந்து பண்ணுறது வந்து ராஜ்கமலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது எனக்கு. அண்ட் இப்போவும் சொல்கிறேன், கமல் சார் அப்படியே விட்டுடாதீங்க. படத்தில் நீங்கள் பார்த்து அப்பப்போ வந்து உங்களுடைய நீங்களும் இன்வால்மெண்ட் இங்கே இருக்கணும். அண்ட் இந்த படம் டெஃபினெட்லி நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது, நல்லா வரணும். அண்ட் உங்களுடைய பிளெஸிங்களால் நாளைக்கு வந்து படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் சிம்ரன்ஜி கூட ஆஃப்டர் பேட்டை என்னுடைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப ஜனங்க லைக் பண்ணாங்க. அது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இந்த படத்தில் ஃபுல்லாக வந்துட்டு நல்ல சீன்ஸு அண்ட் நல்ல கேரக்டர்ஸ் அதெல்லாம் வந்து இருக்குது. நல்ல ஒரு அஸ்வத் சொன்ன மாதிரி நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் இந்த படம் வித் அனிஸ் மியூசிக். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மகேந்திரன், அவரை பற்றி வந்து என்ன சொன்னாலும் எவ்வளோ சொன்னாலும் அது கம்மி தான் ஆகும். ஏன்னா கமல் சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரைட் ஆன் திஸ் திங் இல்லைன்னு சொன்னால் அது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா அவருடைய இதே வேறு, அவர் பணம் அது இது பற்றியெல்லாம் அதெல்லாம் அவருக்கு சினிமா கிரியேட்டிவிட்டி அதில் தான் ஒரு வாழ்க்கையே. அதுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு அவர் போக்கில் விடாமல் கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு மகேந்திரன் அந்த மாதிரி அவர் கிடைச்சது எனக்கு மிக மிக சந்தோஷம். நன்றி.